முகை முகை இங்க வாயேன், உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். முதங்க அம்மா உட்காந்துருக்கேன்னு தெரியுதா உனக்கு? அதை விட்டுட்டு வந்தோடனே பொண்டாட்டிய கூப்பிட்டுறேன். எல்லாம் பெத்து வளர்க்குற வரையும் தானே இருக்குது. வயசான மக்களே, நீங்களே உங்களை பார்த்துக்கோங்க. எவன் நம்பி இருந்துருக்காதீங்க. மேக்சிமம் பேங்க்ல அக்கௌண்ட்ல காசு போட்டு வச்சுக்கோங்க. பொண்டாட்டி வர்றாளா இல்லையான்னு பார்க்கறதுலே இருக்க கண்ணு கொஞ்சமாவது சோஃபால இருக்க. அம்மாவை பார்த்துட்டு என்னம்மா சாப்பிட்டியா, என்ன பண்ற, ஏது பண்றன்னு கொஞ்சமாவது கேட்கறானா அவன்? கல்யாணம் பண்ணோட என்ன சொக்குப்படி போடுவாளுன்னே தெரியாது. அப்படியே புருஷனுக்கு இடுப்புல வச்சுக்கிறாளுங்க. ஏமா நீ இங்கதான் உட்காந்துருக்கியா? சாரிமா, முகாய கூப்பிட்டதுலே உன்னை நான் மறந்தே வைட்டேன். அடப்பாட்டா, என்னைக்கு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அன்னைக்கே நீ மாறிட்டேன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. உன் பொண்டாட்டி என்ன வேணா தெரியுமா? அட இருமா, இப்பதான் வந்தேன். அதுங்களே பொண்டாட்டி என்ன வேணா, நீ என்ன வேணான்னு ஏதாவது சொல்லி என்ன டென்ஷன் பண்ணிடாதீங்க. இரு, இப்போதைக்கு அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொண்டு வந்திருக்கேன். அதை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் எதுவாக இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம். அடக்கர்மம் முடிச்சவனே, இங்க அம்மா ஏதோ ஒன்று சொல்ல வர, அதை காது கொடுத்து கேட்காம சர்ப்ரைஸ் ஆமா அதை கொடுக்கறதுலே குறியா இருக்காவன். அடுத்து வாய முடு, நான் சொல்ல வரது கேளு. உன் பொண்டாட்டி நம்ம குடும்ப மரத்தை கெடுக்க பார்த்துருக்காடா. வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு போய் பாத்திரம் விளக்க போயிருக்காடா. எது பாத்திரம் விளக்க போனாடா? முகை முகை இங்க வாடி முத. ஓ பொண்டாட்டி வேலைக்கு போனான்னு யார் தெரியுமா சொன்னா? அந்த கண்ணாத்தாக்காரி. அவ கண்ணுல விழுந்துவா என்கிட்ட வந்து சொல்லணும். அவ வந்து சொல்லி அவளை 2 வெளுத்துன்னு வெளுத்து தள்ளி விட்டேன் கண்ணாத்தாக்காரிய. அதுக்கப்புறம் பொண்டாட்டியை கேட்டு 2 சத்தம் போட்டு அனுப்பி விட்டோம்ல. இப்ப நீ கூப்பிட்டு கேள்றா. அப்பதான் புருஷன் கேட்டாதான் இந்த பொண்டாட்டியெல்லாம் அடங்குவாளுக. சொல்லிட்டீங்களா? இப்ப என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. அடியே மூக்காய் உள்ளே